ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப சுவையான மைசூர் பருப்பு குழம்பு பார்க்கலாமா. ரொம்ப ஈஸியாக இருக்கும், சுவையாகவும் இருக்கும். நான் அதுக்கு ஒரு குக்கரில் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். இதில் கொஞ்சமாக ஜீரகம், 2-3 பூண்டு பல் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு, இது ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 3 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு, ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதக்குனா போதும். இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு அரை ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிட்டேன், கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்த்துட்டு நான் பார்த்திங்கன்னா ஒரு 15 நிமிஷம் மைசூர் பருப்பை ஊற வச்சுருக்கேன். அதையுமே நான் சேர்த்துட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு பருப்பு வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு வச்சிடுறேன். கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 3-4 விசில் வரட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா. இப்போ பாருங்கள், நல்லா நம்மளுக்கு குலைவாக பருப்பு வெந்து வந்திருக்கு. நல்லா கரண்டியால் நல்லா மசிச்சு விட்டிங்கன்னா இந்த அளவுக்கு ஆகிரும். இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்துட்டேன். கடைசியாக கொத்தமல்லி தூவிட்டேன். அவ்வளோதாங்க, மைசூர் டால் ரெடி ஆயிருச்சு. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.